ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். இந்த வீடியோவில் நம்ம பவர் பிஐ சீரியஸ் எஸ்கியூஎல் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் சர்வர்ல இருந்து பவர் பிஐக்கு டேட்டா எப்படி கனெக்ட் பண்ணுறது, எத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கனெக்ஷன் வயா பவர் பிஐ த்ரூ எஸ்கியூஎல் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மந்த் ஆன் மந்த் கலெக்ஷன், அதாவது லைவ் டேட்டா வச்சுட்டு மந்த் ஆன் மந்த் டேட்டுக்கு எனக்கு உண்டான டேட்டா டிஃபரன்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை போட்டிருந்தோம். அண்ட் ஈவன் இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் சர்வர், அதாவது இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு ரீசெண்டாக பவர் பிஐ ஹைர் பண்றவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது எக்ஸல் அப்படிங்கிறது இல்லாமல் லைவ் டேட்டா எஸ்கியூஎல் சர்வரை வச்சுட்டு எப்படி டேட்டாவை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அதில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம எக்ஸல்ல இருந்து அதை இம்போர்ட் பண்ணுறது, இல்லை டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, நம்மளுடைய சப்சிடரி சேனலான டெக்யூ அப்படிங்கிற சேனலில் இங்கிலீஷ் வெர்ஷனில் வீடியோஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு அதில் தமிழ்லையும் வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுலேயும் தமிழில் வீடியோஸ் போடுறோம். ஜஸ்ட் அந்த வீடியோட லிங்க், அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள். ஈவன் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கெட் டேட்டா கொடுத்தும் போய்க்கலாம், நான் டேரெக்டாக இங்கே வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம சர்வர், நம்மளுடைய எஸ்எஸ்எம்எஸ் சர்வரோட டேட்டாவை நாம இங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை எனக்கு எஸ்எஸ்எம்எஸ் சர்வரோட பேர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்க எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, சாரி நான் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் சர்வர் எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க உங்களுடைய சர்வர் நேம் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சர்வர் நேம். ஸோ இந்த சர்வர் நேமை காப்பி பண்ணி தான் நம்ம இங்க கொடுக்க போறோம். டேட்டாபேஸ் ஆப்ஷனல், வேணும்னா நீங்க கொடுக்கலாம், இல்லைனாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப் பண்ணிக்கும். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்டிவிட்டி மோட், இம்போர்ட் அண்ட் டைரக்ட் கொரி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மெத்தட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா டேட்டா வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வரில் இருக்கிற டேட்டா அப்படியே நம்மளுடைய பவர் பிஐ இன்ஜினுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகி எகைன் இதுல இருந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொரி மெத்தட். ஸோ டைரக்ட் கொரி மெத்தட்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய பவர் பிஐ அப்ளிகேஷன் வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஜஸ்ட் டேட்டா வந்துட்டு டைரக்டா எஸ்கியூஎல் சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கும். இந்த ரெண்டு மெத்தட்ல ஈச் அண்ட் எவ்ரி திங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மெத்தட்ல வந்துட்டு நம்ம டேட்டா விசிபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈவன் எந்த ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஒரு 2 MB 3 MB ஆர் 500 MB வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஓகே, நம்மளுடைய ஃபைல் நம்ம பவர் பிஐ அப்ளிகேஷன் வந்துட்டு சிஸ்டம்ல இஷ்யூ ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நான் இம்போர்ட் மெத்தட் போய்க்கலாம். இதே டேட்டா சைஸ் ஹியூஜா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் மெத்தட் போனோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றப்ப நமக்கு வந்து டிலே ஆகும். பிளஸ் வந்து டேட்டா கிராஷ் ஆகிறதுக்கு, ஐ மீன் நம்மளுடைய டேஷ்போர்டு கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா டைரக்ட் கொரி மெத்தட் போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். அதுதான் ஈஸி வே கூட. ஏன்னா நம்ம பவர் பிஐக்கு வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவையும் இம்போர்ட் பண்ண மாட்டோம். எல்லா டேட்டாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்கியூஎல் சர்வர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷ் ஃபைலா மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு டேட்டாவும் வந்துட்டு உள்ள வராது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு மெத்தடோட டிஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா டைரக்ட் கொரி மெத்தடை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து தேவையில்லை, நம்ம வேணா கொடுத்துக்கலாம். பட் நான் எப்பவுமே இது எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இப்படியே விட்டுட்டு கிளிக் ஆன் ஓகே. நம்ம சர்வர் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணிக்குமோ, இப்போ நம்ம எஸ்எஸ்எம்எஸ் போயிட்டு கனெக்ட் கொடுத்துட்டு நம்ம டேட்டாபேசஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம பவர் பிஐ ஒரே டேட்டாபேஸ் தான் வச்சிருக்கோம். நாம இதே மல்டிபிள் டேட்டாபேசஸ் வேணும் அப்படின்னா, இருக்கு அப்படின்னா எல்லா டேட்டாபேசஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்டும். ஸோ எனக்கு வந்து பவர் பிஐ டேட்டாபேஸ் மட்டும் தான் வேணும். அதுல எனக்கு ஒரே டேபிள் தான் இருக்கு, சேல்ஸ் டேட்டா. ஸோ இது நான் கோடு வச்சு கிரியேட் பண்ண ஒரு பர்டிகுலர் டேட்டா செட், ஒரு சாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ண டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து லோட் கொடுத்துட்றேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுடைய டேட்டா செட் வந்து இங்கே லோட் ஆயிருச்சு. ஸோ நம்ம என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்துடும். பட் இங்கே டேபிள் வியூ இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு டைரக்ட் கொரி மெத்தடில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டேபிள் வியூ இருக்காது. நார்மலாக ஒரு பவர் பிஐ ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ அண்ட் மாடல் வியூ இருக்கும். ஸோ இங்கே வந்து டேபிள் வியூ இருக்காது, ஜஸ்ட் மாடல் வியூ மட்டும்தான் இருக்கும். இந்த மாடல் வியூவில் மேலே ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இது தெரிஞ்சாலே நம்ம வந்து டேட்டா வந்து டைரக்ட் கொரி மெத்தடில் கனெக்ட் பண்ணி இண்டிகேஷன். ப்ளஸ் வந்து சும்மா நீங்கள் அந்த இடத்துல கர்சரை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு காட்டிடும்
அது எந்த மெத்தட்ல ஸ்டோரேஜ் மோட் வந்து டைரக்ட் query மெத்தட்ல இருக்கு, அது எந்த சர்வர் என்னங்கிறத ஃபுல் டீடைல்ஸா நான் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஒரு டேட்டாவை எஸ்கியூஎல் சர்வர் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ட் queryங்கிறது ஒரு மெத்தட், இம்போர்ட் மெத்தடுங்கிறது அடுத்த மெத்தட். ஸோ இப்போ இதுலன்னா நான் என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத என்னால் இங்கே பார்க்க முடியாது, நான் வந்து எஸ்கியூஎல் சர்வர் இருக்கிறத பார்க்க முடியும். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஒரு டெவலப்பர் வந்து என்னோட டேட்டா எதுவுமே பார்க்கக்கூடாது, என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணாங்க. இதை வச்சு நான் சார்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். டேஷ்போர்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பை சார்ட் எடுத்துட்டு சிட்டி வைஸ் என்னுடைய யூனிட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுமானா ஆப்வியஸ்லி என்னால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ என்னால் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு வேளை இந்த டேட்டா செட்டை டைரக்ட் queryலிருந்து இம்போர்ட் மெத்தடுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்க, இல்லை டைரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை வந்து என்ன நம்ம பிளாக் பேஜ்லேயே கமெண்ட் போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் வீடியோ. அது கண்டினியூஷன் ஆஃப் இந்த வீடியோ, லைக் ஹவு டு சேஞ்ச் பாத் ஃப்ரம் டைரக்ட் query டு இம்போர்ட் மெத்தட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Google Tech. Thank you. Have a nice day.